வெல்கம் டு வில்லன் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாரும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த 10th சோஷியலோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 8 மார்க் கொஸ்டின்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னாலே அதை நம்ம கண்டிப்பாக படிக்கணும். அதுவும் 8 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா கண்டிப்பாக படிச்சே ஆகணும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்து 8 மார்க்கை படிக்கிறோம், தட்டி தூக்குறோம் எக்ஸாமில். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன 8 மார்க்னு பார்க்கலாமா? Assess the structure and the activities of the UN. யூஎனோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த யூஎன் பார்த்துடலாம். 193 மெம்பர் ஸ்டேட்ஸ் ஈச் ஹேவ் அன் ஈக்குவல் ஓட். அதாவது மொத்தமாக 193 மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்காங்க. ஒருத்தருக்கும் ஈச் ஓட், அதாவது ஒருத்தருக்கும் ஒரு ஓட்டு இருக்கு. ஓகேவா? ஜெனரல் அசம்பிளி. ஈச் நேஷன் மீட்ஸ் ஒன்ஸ் a year அண்ட் டிஸ்கஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ். அதாவது ஒரு வருஷமும் இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மீட் பண்ணி இருக்கிற பிரச்சனைகளை பத்தி பேசுவாங்க. அதுதான் கான்ஃப்ளிக்ட். கான்ஃப்ளிக்ட்ஸ்னா ப்ராப்ளம்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அடுத்து செக்யூரிட்டி கண்ட்ரோல். மேஜர் இஷ்யூஸ் ஆர் கான்ஃப்ளிக்ட்ஸ் ஆர் டிஸ்கஸ்ட் இன் செக்யூரிட்டி கவுன்சில். அதாவது ரொம்ப முக்கியமான விஷயங்கள், முக்கியமான பிரச்சனைகளை வந்து எங்க பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கவுன்சில்ல பேசுவாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர். எக்ஸிக்யூட்டிவ் விங் ஆஃப் த யூஎன் இஸ் த யூஎன் செக்ரட்டரியேட். அதாவது இது ஃபுல்லா எக்ஸிக்யூட், அதாவது இது எல்லாத்தையுமே நடக்கிறதுக்கு, இது எல்லாத்தையுமே நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஎன் செக்ரட்டரியேட் தான் இதை வந்து ஃபுல்லாவே பார்த்துக்கிறாங்க. ஓகேவா? திரும்ப முதல்ல இருந்து பார்க்கலாமா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் த யூஎன். மொத்தம் 193 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதாவது எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க? 193 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒருத்தருக்கும் ஈக்குவல் ஓட்டு இருக்கு. அதே மாதிரி ஜெனரல் அசம்பிளி. ஜெனரல் அசம்பிளியில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லாரும் மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணி அங்கே நடக்கிற முக்கியமான விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதாவது முக்கியமான ப்ராப்ளம்ஸை பற்றி பேசுவாங்க. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கவுன்சில். மேஜர் இஷ்யூஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ், அதாவது ரொம்ப முக்கியமான விஷயங்களை பற்றி, கான்ஃப்ளிக்ட்ஸ் ப்ராப்ளம்ஸை பற்றியும் பேசுவாங்க. அண்ட் தென் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் விங் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஎன் செக்ரட்டரியேட் தான். அடுத்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஜுடிஷியல் விங் ஆஃப் த யூஎன். அதாவது மொத்த பேருக்கும் இன்டர்நேஷனல் கோர்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஎன் தான். இவங்க தான் வந்து ஜுடிஷியல் விங்குன்னு சொல்றாங்க. இவங்க வந்து எல்லாத்து ப்ராப்ளம்ஸுக்கும் கரெக்டான நியாயமான தீர்ப்பு தருவாங்கன்னு சொல்றாங்க. எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் கோஆர்டினேட்ஸ் த எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஒர்க் ஆஃப் யூஎன். அதாவது வந்து மற்ற நாடுகளில் இருக்க கல்ச்சர், சோஷியலா, எக்கனாமிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே இவங்க மொத்தமா டீல் பண்ணுவாங்க. அசோசியேட்டட் ஆர்கன்ஸ். இவங்களோட ஆர்கன்ஸ், அதாவது இவங்க யாருக்கெல்லாம் அசோசியேட் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா FAO, WHO, யுனெஸ்கோ, யூனிசெஃப் அண்ட் UNDP. இவங்க எல்லாருமே ஒரு பார்ட்டா இருக்காங்க யூஎன்ல. ஓகேவா? இதுல இந்த WHO, யுனெஸ்கோலாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இவங்க எல்லாருமே யார் கீழே வராங்கன்னு பாத்தீங்கன்னா யூஎன் கீழே தான் வராங்க. ஓகேவா? அவங்களும் இவங்க மெம்பர்ஸ் மாதிரி, ஒன்னா இருக்கிற மாதிரி. திரும்ப முதல்ல பார்க்கலாமா? மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க யூஎன்ல? மொத்தம் 193 ஸ்டேட்ஸ் இருக்காங்க. ஒருத்தருக்குமே ஒரு சிங்கிள் ஓட்டு இருக்கு. ஈச் நேஷனும் அங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி சேர்ந்து இருக்கிற ப்ராப்ளம்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்புறம் செக்யூரிட்டி கவுன்சில் மேஜர் இஷ்யூஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸிக்யூட்டிவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஎன் செக்ரட்டரியேட் தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்காங்க. அதுக்கப்புறமா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் தான் இவங்க. அண்ட் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஒர்க்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. FAO, WHO, யுனெஸ்கோ இவங்க எல்லாருமே அசோசியேட்ஸ் ஆஃப் யாரு? யூஎன் தான். ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் யூஎன்ஓ என்னென்ன நடக்குது? இன் 1960 decolonization, maintenance peace in the world through its peacekeeping force, the issue which the UN deals at present. அதாவது யூஎனோட ஆக்டிவிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன் 1960 டீகாலனைசேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா மெயின்டெனன்ஸ் பீஸ், அதாவது யாரும் வந்து சண்டை போட்டுக்காதீங்க, எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், பீஸ் முக்கியம் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு ஃபோர்ஸே வச்சிருக்காங்க. அதாவது வந்து எல்லாரும் சேர்ந்து அந்த பீஸ்க்காக போராடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல. அது மட்டும் இல்லாமல் வேற என்ன மாதிரி இஷ்யூஸ்ல இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ், ப்ராப்ளம் ஆஃப் ரெஃப்யூஜிஸ், கிளைமேட் சேஞ்ச், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லையும் யூஎன் வந்து டீல் பண்றாங்க. ஓகேவா? அப்ப என்னென்ன மாதிரி விஷயத்துல பேசுறாங்கன்றீங்க? ஹியூமன் ரைட்ஸ், ப்ராப்ளம் ஆஃப் ரெஃப்யூஜிஸ், கிளைமேட் சேஞ்ச், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, இதெல்லாம் ஒரு பாயிண்ட். இதை நீங்க மறக்காம எழுதியே ஆகணும். ஓகேவா? 8 மார்க்குக்கு நீங்க ஒரு பேஜ் ஃபுல்லாவது கண்டிப்பா எழுதியே ஆகணும். அப்போதான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஓகேவா? சோஷியல்ல நம்மளால மார்க் எடுக்க முடியும். அதுக்கு நீங்க 8 மார்க்கை கண்டிப்பா படிக்கணும். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா?
critically examined the civil disobedience movement as the typical example of Gandhian. Critically examined the civil disobedience movement as the typical example of Gandhian. அதாவது civil disobedience movement as the example of Gandhian பத்தி கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா சால்ட் மார்ச், அதாவது தண்டி மார்ச் பற்றி தான் இந்த ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே, ஒரு பாயிண்ட்டுமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இந்த கொஸ்டினே கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஓன் வேர்ட்ஸில் ஆன்சர் பண்ணாலும் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த காங்கிரஸ் செஷன் December 1929 பூர்ண ஸ்வராய் வாஸ் டிக்ளேர்ட் ஆஸ் த கோல். அதாவது பூர்ண ஸ்வராய் தான் வந்து நம்மளோட கோல்னு சொல்லி காங்கிரஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. The civil disobedience movement led by Gandhi in the year 1930. இது எப்போ நடக்குது? December 1929ல பூர்ண ஸ்வராயை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. 1930ல சிவில் டிசோபிடியன்ஸ் மூவ்மெண்ட்டை காந்தி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. காந்தி யாரு? ஃபாதர் ஆஃப் நேஷன். அவர் நீங்கள் தெரிஞ்சிருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம். அவர் தான் மகாத்மா காந்தி, எல்லாமே அவர் தான். ஸோ 1930ல சிவில் டிசோபிடியன்ஸ் மூவ்மெண்ட்டை அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ இட் வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் மைல்ஸ்டோன் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் நேஷனலிசம். இந்தியாவுக்கு நம்மளுக்கு நேஷனல், அதாவது நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுல ரொம்ப முக்கியமான இன்சிடென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவில் டிசோபிடியன்ஸ் மூவ்மெண்ட் தான். ஆல்சோ திஸ் மூவ்மெண்ட் ரிஃப்ளெக்டட் த பொலிட்டிக்கல் ஐடியாலஜி ஆஃப் அகிம்சா அண்ட் சத்யாகிரகா ஆஃப் காந்தி. இந்த மூமெண்ட் தான் வந்து அகிம்சாவும் சத்யாகிரகம், அதாவது காந்தி அவர்களோட அகிம்சையும் அதுக்கப்புறம் வந்து சத்யாகிரகாவும் வெளிப்பட ஆரம்பிச்சது. காந்தி ஸ்டார்டட் த மார்ச் ஃப்ரம் சபர்மதி ஆசிரமம் டு தண்டி. அதாவது அவரோட மார்ச், அதாவது நடைப்பயணத்தை எங்கேருந்து ஆரம்பிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சபர்மதி ஆசிரமில் ஆரம்பிச்சு தண்டியில் போய் முடிக்கிறாரு. காந்தி டுக் அ லம்ப் ஆஃப் சால்ட் பிரேக்கிங் த சால்ட் லா. அதாவது ஒரு மொத்தமாக சால்ட்டை எடுத்துகிட்டு போகிறாரு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சால்ட் லான்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தாங்க. அதை பிரேக் பண்ணுறதுக்காக தான் இந்த மார்ச்சே நடந்தது. இதில் மார்ச்னு சொல்கிறது வந்து அவங்க நடந்து போன பயணம், அதாவது நடக்க ஆரம்பித்து அந்த போராட்டத்தை எதிர்த்து அவர் ஆரம்பித்த பயணம், அதுக்கு தான் மார்ச்னு சொல்கிறாங்க. காந்தி டுக் அ லம்ப் ஆஃப் சால்ட் அண்ட் பிரேக்கிங் த சால்ட் லா. காந்தி வாஸ் அரெஸ்டட் அட் மிட் நைட். அதாவது காந்தியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நடுராத்திரியில. தண்டி சால்ட் மார்ச் had an impact on the entire nation. அதாவது இந்தியா ஃபுல்லா இந்த விஷயம் வந்து ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு அங்கங்க வந்து இதுக்கான போராட்டங்களும் ஆரம்பிச்சது. இட் வாஸ் த பிகெஸ்ட் மாஸ் மூவ்மெண்ட் இன் இந்தியா ஆஸ் எவர் விட்னஸ். அது வரைக்கும் நடந்த போராட்டங்கள்லயே இதுதான் ரொம்ப முக்கியமான போராட்டம். இன்னைக்கு வரைக்குமே இது வந்து நீங்க படிக்கிற வரைக்கும் வருதுன்னா இப்போ அது வந்து எவ்வளவு முக்கியமான போராட்டம் பாருங்க. இப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து அது நடந்து 95 வருஷம் ஆயிடுச்சு, 95 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்பயும் நம்ம அதை பத்தி பேசுறோம்னா இது எவ்வளவு ஒரு முக்கியமான இன்சிடென்ட். The movement was given up in 1933. It was an important juncture in the history of Indian independence. அதாவது 1933ல இந்த போராட்டத்தை வந்து முடிச்சுக்கிட்டாங்க. இது வந்து இந்தியன் ஹிஸ்டரியிலேயே ரொம்ப முக்கியமான விஷயமாக கன்சிடர் பண்றாங்க. ஓகேவா? திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம் இந்த கொஸ்டினை. ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் இது? கிரிட்டிக்கலி எக்ஸாமின் த சிவில் டிசோபிடியன்ட் மூவ்மெண்ட் ஆஸ் த டிபிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் காந்தி. காந்தி அவர்களோட சிவில் டிசோபிடியன்ட் மூவ்மெண்ட்டை பற்றி கேட்குறாங்க. இதில் காங்கிரஸ் எப்போ டிக்ளேர் பண்ணுறாங்க பூர்ண ஸ்வராய? 1929 டிசம்பர்ல டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா காந்தி அவர்களோட மூவ்மெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 1930ல அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட சபர்மதி ஆசிரமில் இருந்து தண்டி வரைக்கும் அந்த மார்ச்சை ஸ்டார்ட் பண்ணுறாரு. மார்ச்சை ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு லம்ப் ஆஃப் சால்ட், ஒரு மொத்தமாக கொஞ்சம் சால்ட் எடுத்து அந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து சால்ட் லாவை பிரேக் பண்ணுறதுக்காக தான், சால்ட்டை பிரேக் பண்ணுறதுக்காக தான் இந்த போராட்டமே நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நைட் ஒரு மிட் நைட்டில் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து இந்தியா ஃபுல்லாகவே ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுது. எல்லாருமே வந்து இது ஒரு முக்கியமான போராட்டமாக கன்சிடர் பண்ணுறாங்க. இந்தியா ஃபுல்லாக இது ரிஃப்ளெக்ட் ஆச்சு. 1933ல இந்த மார்ச் வந்து முடிச்சிக்கப்படுது. அதோட இந்த மார்ச் முடியுது. ஆனாலும் வந்து இன்னுமே ஒரு 95 இயர்ஸ்க்கு அப்புறமா அதை பற்றி பேசுகிறோம்னா அப்போ நடந்ததுலேயே இதுதான் வந்து ஒரு முக்கியமான மிகப்பெரிய போராட்டமாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் ஆன் த லைஃப் அண்ட் டீச்சிங்ஸ் ஆஃப் ராமலிங்க சுவாமிகள். இது வந்து ஒரு முக்கியமான 8 மார்க் கொஸ்டின். ஏன்னா வந்து நம்ம எக்ஸாம்ஸில் பெருசாக கேட்டதில்லை, இந்த வாட்டி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இத்தனை வாட்டி கேட்கல, அதனால கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறேன். கமெண்ட் ஆன் த லைஃப் அண்ட் டீச்சிங்ஸ் ஆஃப் ராமலிங்க சுவாமிகள்.
அவரோட லைஃப் ஸ்டைல் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராமலிங்க சுவாமிகளை என்னன்னு சொல்லி இன்னும் அழைப்பாங்க பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகள். அதாவது இவரை வந்து ராமலிங்க அடிகள்னு சொல்லுவாங்க. இவர் எங்க பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா மருதூர்ல தான் பிறந்திருக்காரு. எப்போ பிறந்தாருன்னா 1823 இவர் பிறந்திருக்காரு. ஓகேவா. ராமலிங்க சுவாமிகளை என்னன்னு கூப்பிடுவாங்க, ராமலிங்க அடிகள்னு சொல்லுவாங்க. இவர் எங்க பிறந்திருக்காருன்னா மருதூர்ல பிறந்திருக்காரு. எப்போனா 1823 பிறந்திருக்காரு. இவரை வள்ளலார்னு பாப்புலரா சொல்றாங்க. ஏன்னா நீங்க நிறைய இடங்கள்ல போனீங்கன்னா வள்ளலார்னு சொல்லுவாங்க. அது வேற யாரும் இல்ல, ராமலிங்க சுவாமிகளை தான் வள்ளலார்னு சொல்றாங்க. He established the சமரச வேத சன்மார்க்க சங்கம் in 1865. இவர் தான் வந்து சமரச வேத சங்கார சங்கம்னு சொல்லி 1856 எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. Ramalinga also established a free feeding house for everyone irrespective of caste at Vadalur. அதாவது ஒரு வீடு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அங்கே எல்லாருக்குமே இலவசமா, அதாவது ஃப்ரீயா ஃபுட்டு கொடுக்குறாரு, ஃபுட் ப்ரொவைட் பண்றாரு. அதாவது இந்த கேஸ்ட்ல இருக்கவங்க தான் வந்து சாப்பிடணும், இந்த ரிலிஜன்ல இருக்கவங்க தான் வந்து சாப்பிடணும்னு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. யார் வேணா போனா ஃப்ரீயா சாப்பிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அந்த வீடை கட்டியிருக்காரு. இவரோட பாட்டுகள் அனைத்தையுமே திருவருட்பா அப்படின்ற ஒரு விஷயத்துல ஆட் பண்ணியிருக்காங்க. இவரோட டீச்சிங்ஸ், அதாவது இவர் சொல்ல வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் அதிகமாக ஒரு ஃபார்மல் எஜுகேஷன் இவருக்கு இல்லைனாலும் he gained an immense scholarship, அதாவது நிறைய நாலேஜ் இவர் வந்து கெயின் பண்ணியிருந்தாரு. ராமலிங்க emphasized the bonds of responsibility and comparison between living beings. அதாவது லிவிங் பீயிங்ஸ்குள்ள நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. யாரையும் ஒருத்தர் துன்புறுத்தக்கூடாது, எல்லாருமே ஈக்குவல், எல்லாருமே ஒத்துமையா இருக்கணும்னு சொல்லி அவர் வந்து நிறைய ஹியூமன் பீயிங்ஸ்க்காக தான் சொல்லியிருக்காரு. எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான். அதனால he showed his comparison and mercy on all living beings. அதாவது எல்லா மிருகத்துக்கு மேலேயுமே அன்பு காட்டினாரு, எல்லா மிருகங்களுக்கு மேலுமே இரக்கத்தையும் காட்டினாரு, எல்லா லிவிங் பீயிங்ஸ் மேலேயுமே. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்னால இவர் பாப்புலரா ஆனாரு. திஸ் இஸ் கால்ட் ஜீவகருணை. அதாவது வந்து ஜீவகருணை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, எல்லா மிருகங்கள் மனுஷங்க எல்லார் மேலேயும் கருணை காட்டணும், எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாருக்குமே வந்து சாப்பாடு கிடைக்கணும்ன்ற ஒரு நோக்கத்துல இவர் வந்து இருந்தார். ஓகேவா. ஸோ ராமலிங்க சுவாமிகளை ராமலிங்க அடிகள்னு சொல்றோம். அவர் வந்து எந்த ஊர்ல பிறந்தாருன்னா மருதூர்ல பிறந்தார். எந்த வருஷம்னா 1823 பிறந்திருக்காரு. இவரை அதிகபட்சமா எல்லாரும் வள்ளலார்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க, பாப்புலர்லி நோன் அஸ் வள்ளலார். He established the சமரச வேத சன்மார்க்க சங்கம் in 1865 ஆரம்பிச்சிருக்காரு. ராமலிங்கம் ஆல்சோ எஸ்டாப்ளிஷ் a free feeding house in வடலூர் போனீங்கன்னா இது வள்ளலாரோட வீடு இருக்கு, அங்க எல்லாருக்குமே வந்து சாப்பாடு இலவசமா தருவாங்க அப்படின்னு சொல்றாரு. எந்த விதமான யாரு என்னன்றலாம் பார்க்காம எல்லாருக்குமே சாப்பாடு கிடைக்கும். அதுக்கப்புறம் டீச்சிங்ஸ், இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒரு ஃபார்மல் எஜுகேஷன்ஸ் இல்லைனாலும் ஸ்காலர்ஷிப்னா வந்து அவருக்கு அதிகபட்சமா நாலேஜ் பேஸ்ல மூளை இவருக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் எல்லா மிருகங்களையும் ஒத்துமையா ஒரே மாதிரி ஈக்குவலா பார்க்கணும், எல்லார் மேலேயும் கருணை காட்டி அதை தான் ஜீவ கருணைன்னு சொல்றாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. 4th கொஸ்டின் பார்க்கலாமா. எக்ஸ்பிளைன் அபவுட் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த லீக்ஸ் ஆஃப் நேஷன் அண்ட் காசஸ் ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன். ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த லீக்ஸ் ஆஃப் நேஷன்னா வந்து அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க எதனால ஃபெயிலியர் ஆனாங்கன்னு சொல்லியும் கேட்குறாங்க. ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் பார்க்கலாம். In 1920 solved issues on Aland Islands. அதாவது 1920 Aland Islandஸோட இஷ்யூஸை வந்து சால்வ் பண்ணி வச்சிருக்காங்க. In 1921 solved fortnightly dispute between Germany and Poland. ஜெர்மனிக்கும் போலாண்டுக்கும் நடுவில் இருந்த ப்ராப்ளம்ஸையும் 1921 இவங்க சரி பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா in 1925 ceasefire between Greece and Bulgaria. அதாவது கிரீஸ்க்கும் பல்கேரியாவுக்கும் நடுவில் இருந்த சீஸ்ஃபயரையும் சரி பண்ணியிருக்காங்க. Locarno Treaty peace in Western Europe. He tried to avoid war to establish peace. யாரும் சண்டை போடாதீங்க, எல்லாரும் ஒரே மாதிரி ஒத்துமையா இருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி தான் இவங்க மூவ் ஆயிருக்காங்க. அதுதான் வந்து முக்கியமா சொல்லுகிற 4 விஷயங்கள். இயர் முக்கியமானு கேட்டா இயர் மேக்சிமம் கரெக்டா தெரியும்னா எழுதுங்க, தப்பான இயர் எழுதிட்டு வராதிங்க. கரெக்டான இயர் எழுதலைனா, அதாவது இயரே எழுதலைனா கூட அவங்க மார்க் குறைக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். ஆனா இயரை தப்பா எழுதுனீங்கன்னா கண்டிப்பா மார்க் குறைப்பாங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் மட்டும் இயர் மென்ஷன் பண்ணுங்க. In 1920 solved issues on Aland Islands. In 1921 solved fortnightly dispute between Germany and Poland.
In 1925, ceasefire between Greece and Bulgaria. In 1995, Locarno Treaty peace in Western Europe. He tried to avoid war. இதுதான் முக்கியமான பாயிண்ட். அவங்க வந்து வாரை தடுத்து பீஸை கொண்டு வரணுன்ற முடிவில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. இது ஆக்டிவிட்டீஸ். அப்போ இவங்க எதனால வந்து இவங்க வந்து ஃபெயிலியருக்கு போனாங்க அதை பார்ப்போமா. It didn't have its own military. இவங்களுக்குன்னு சொந்தமா மிலிட்ரி இல்லை. அதுதான் இவங்களோட முக்கியமான முதல் பிரச்சனை. ரெண்டாவது, appear like the organization of victorious power. இவங்க கிட்ட எக்கச்சக்க பவர் இருக்குன்ற மாதிரி காட்டிக்கிட்டாங்களே தவிர இவங்க கிட்ட ஓன் மிலிட்ரியே இல்லை. கலெக்டிவ்லி செக்யூரிட்டி பிரின்சிபல் வாஸ் நாட் பிராக்டிஸ். கலெக்டிவ் செக்யூரிட்டி பிரின்சிபலை வந்து இவங்க ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை. இவங்க எந்த கண்ட்ரி வேணா எப்போ வேணா உள்ள போய் அங்கே பீஸை கொண்டு வரலான்ற நோக்கத்தில் இருந்தாங்க. The USA didn't join the league. USA கடைசி வரைக்கும் இந்த லீக்ல ஜாயினே பண்ணலை. இதுவே முக்கியமான ஃபெயிலியராக அவங்க வந்து ஃபேஸ் பண்ணாங்க. The rise of dictators weakened the league. அதாவது நிறைய பேர் வந்து டிக்டேட்டர்ஸ் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்க முடிவெடுக்க ஆரம்பிச்சதுனால இந்த லீக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுச்சு. ஸோ திரும்ப முதல்ல வந்து பார்க்கலாமா. ஆக்டிவிட்டீஸ்னு என்ன சொல்கிறாங்க. இன் 1920 அலாண்ட் ஐலாண்ட்ஸை வந்து இவங்க வந்து இஷ்யூஸை வந்து சால்வ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரோட்னைட்டர் டிஸ்பியூட் பிட்வீன் ஜெர்மனி அண்ட் போலாண்ட் அதையும் சரி பண்ணி வைக்கிறாங்க. சீஸ்ஃபயர் பிட்வீன் கிரீஸ் அண்ட் பல்கேரியா அதையும் சரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அவாய்ட் வாரே வேணாம், பீஸ் முக்கியம் நம்மளுக்கு அப்படின்ற முடிவில் இருக்காங்க. இப்படி இருந்தவங்க ஏன் ஃபெயிலியருக்கு போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ஓன் மிலிட்ரி இல்லை. இவங்க விக்டோரியஸ் பவராக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட வந்து யூஎஸ்ஏ ஜாயின் பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும். இதுவே ஒரு பெரிய ப்ராப்ளமா அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. இதுதான் அவங்களோட ஃபெயிலியருக்கான முக்கியமான ரீசன்ஸ். Evaluate the contributions of Ramakrishna Paramahamsa and Swami Vivekananda to regenerate Indian society. அதாவது 5th கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் அண்ட் சுவாமி விவேகானந்தா அவர்களோட இந்தியன் சொசைட்டியை ரீஜென்ரேட் பண்ணுறதுக்காக என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேவா. ஃபர்ஸ்ட் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ரிலிஜியஸ் கண்டெயின் த யூனிவர்சல் எலிமெண்ட் ஃபார் சால்வேஷன். அதாவது யூனிவர்சல் எலிமெண்டான சால்வேஷன் எல்லா விதமான ரிலிஜியன்லையும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜீவா இஸ் சிவா, சர்வீஸ் ஃபார் மேன் இஸ் சர்வீஸ் ஃபார் காட். அதாவது நீங்கள் மனுஷனுக்கு சேவை பண்ணுறது வந்து கடவுளுக்கு சேவை பண்ணதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாரு. ஓகேவா. சர்வீஸ் ஃபார் மேன் இஸ் சர்வீஸ் ஃபார் காட். ஓகேவா. மனுஷனுக்கு நீங்கள் வந்து மனிதர்களுக்கு உதவி செய்யறதும் அவங்களுக்கு நீங்கள் வேலை செய்யறதும் கடவுளுக்கு செய்கிற பணி மாதிரி. இஸ் அச்சீவ்மெண்ட் அட்ராக்டட் எஜுகேட்டட் யூத். அதாவது படித்துட்டு இருக்க மாணவர்கள் வந்து இவர் பேச்சை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணாங்க. இவர் சொல்றதை வந்து அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இஸ் டிசிப்ளின் ஸ்ப்ரெட் டீச்சிங்ஸ் இன் இந்தியா அண்ட் அப்ராட். இவர் வந்தோட டீச்சிங் இவரோட ஸ்கில்லை பார்த்து இந்தியாவில் மட்டும் இல்லை ஃபாரின் கண்ட்ரிஸும் இவரோட வந்து இவரோட டிசிப்ளின்ஸ் அதாவது இவரோட எண்ணங்கள் வந்து பரவுச்சு. இந்தியாவில் மட்டும் இல்லை ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும். அதே இப்போ சுவாமி விவேகானந்தர் பார்த்தீங்கன்னா எம்பசைஸ் கல்ச்சுரல் நேஷனலிசம். அதாவது வந்து ஒரு கல்ச்சுரல் பேஸ்டு நேஷனலிசமே இவர் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாரு. His ideas bred a sense of self-confidence among Indians. இவரோட ஐடியாக்கள் இவரோட நோக்கங்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியர்களுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸை கொடுச்சு. அதாவது இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஒரு சுய நம்பிக்கையை வந்து கொடுத்துச்சு. அப்புறம் இண்டியூஸ் இந்தியன் யூத் டு ரீஜென்ரேட் இந்து சொசைட்டி. அதாவது இந்துக்களோட சொசைட்டியை ரீஜென்ரேட் பண்ணுறதுக்கும் இவர் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருந்தார். His address on Hinduism in Chicago was very famous 1893. அதாவது சிக்காகோவில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்பீச் ஒன்று கொடுத்துட்டு வந்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி போனதுனால இவர் அங்கே வந்து யாருமே மதிக்கலை. ஏன்னா வந்து ஒரு மாதிரி நம்மளை கேவலமாக பார்க்கும்போது இவரோட ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணும்போதே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணது வந்து அங்கே இருக்க எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஃபுல்லாகவே இங்கிலீஷில் பேசுகிறத பார்த்து எல்லாருமே அசந்து போய் இவர் இந்தியாவுக்கு திரும்பி வரும்போது இவருக்கு அந்த அளவுக்கு ஒரு உற்சாக வரவேற்பு இந்தியாவில் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் யூத் ஆஃப் பெங்கால் ஸ்டுட் ஃபார் பொலிட்டிக்கல் சேஞ்ச். அதாவது பொலிட்டிக்கல் சேஞ்சில் அங்கே யார் நின்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூத் இறங்கி பொலிட்டிக்கல் சேஞ்சுக்காக போராடும் போது விவேகானந்தர் அவர்களோட கோரிக்கைகள் அதோட எண்ணங்கள் வந்து அதில் பிரதிபட்டதுன்றாங்க. ஓகே, அதில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு என்ன சொல்கிறாங்க, ஆல் ரிலிஜியஸ் கண்டைன் யூனிவர்சல் எலிமெண்ட் ஃபார் சால்வேஷன், ஜீவா இஸ் சிவா, சர்வீஸ் ஃபார் மேன் இஸ் சர்வீஸ் ஆஃப் காட். யார் நீங்கள் மனுஷனுக்கு சேவை செய்யறது கடவுளுக்கு செய்கிற மாதிரி அர்த்தம்னு சொல்லிட்டாரு. இஸ் அச்சீவ்மெண்ட்ஸ்
அட்ராக்டட் எஜுகேட்டட் யூத், அதாவது படித்து முடித்த யூத்தை தான் இது வந்து மேக்ஸிமம் அட்ராக்ட் பண்ணுச்சு. அதே மாதிரி வந்து இவர் என்ன சொல்கிறாரு, இந்தியா இவரோட டீச்சிங்ஸ் இந்தியாவில் மட்டும் இல்லை ஃபாரின் கண்ட்ரிஸும் இதை வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க, அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. விவேகானந்தரோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு கல்ச்சுரல் நேஷனலிசம் ஸ்ப்ரெட் பண்ணாரு. ஆல்சோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், இவர் பேச்சை கேட்டாலே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இண்டியூஸ் இந்தியன் யூத் டு ரீஜெனரேட் இந்து சொசைட்டி, அதாவது ஒரு புது இந்து சொசைட்டியை கிரியேட் பண்ணுறதுக்கும் இவர் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காரு. இஸ் அட்ரஸ் ஆன் இந்துவிசம் இன் சிகாகோ வாஸ் வெரி ஃபேமஸ். சிகாகோ ஈவெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஃபேமஸான ஹிஸ்ட்ரியில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி யூத் ஆஃப் பெங்கால் ஸ்டுட் ஃபார் பொலிட்டிக்கல் சேஞ்ச். ஓகேவா, இதோட இந்த கொஸ்டினும் முடியுது. இவ்வளோ நேரம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, வீடியோ போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பக்கம் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கறதுக்காக. ஓகேவா, இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம நிறைய பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வி லேர்ன் தமிழ், நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் அதில் வந்துகிட்டே இருக்கும். இந்த நோட்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டோங்க. உங்களுக்கு எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட்ஸ் பிடிஎஃப்ஸ் எல்லாமே அதில் சென்ட் பண்ணிடுவோம். நீங்கள் அதுலேருந்து நீங்கள் எடுத்து ஜெராக்ஸ் போட்டு படிச்சிக்கலாம், இல்லை நீங்கள் அதுலேருந்து ஜஸ்ட் வச்சு அப்படியே நோட் பண்ணியும் படிச்சிக்கலாம். ஓகேவா, ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பயே ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. தேங்க்யூ.